ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு மிளகு காரம் தான் இதில் நிறையா இருக்கணும், அதனால் மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 5 பல்லு பூண்டை நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காய பொடி, நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இந்த கறிக்கு தகுந்த அளவுக்கு தான் பொடி வறுத்து பொடி பண்ணேன், அதனால் எல்லா பொடியுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுடலாம். நான் காலிஃப்ளவர் பூ ஏற்கனவே நறுக்கி வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒத்தாப்பில் மசாலா பூ எல்லாமே ஒத்தாப்பில் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இந்த பூ வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இந்த மசாலாலாம் அந்த பூ நல்லா பூவோடு சேர்ந்து வெந்து வரட்டும். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக ஈரப்பதமே இல்லாமல் வற்றி வந்திருக்கு. நம்மளுடைய காலிஃப்ளவர் பூ சூப்பராக ரெடியாக எடுத்து உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம கருவேப்பிலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் வறுவல் சூப்பராக ரெடியாக எடுத்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.